السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة والذهب من الفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து போலும் உண்டாட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகில் படைத்திருக்கிற ஏனைய படைப்புகளை எல்லாம் நிமிர்ந்து பார்த்தால், அதனுடைய பிரம்மாண்டத்தை எண்ணி பார்த்தால், நாம் நம்மை அதனோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் ஒரு கால் தூசு கூட பெறாத ஒரு மனிதன். ஆனாலும் அல்லாஹ் படைத்திருக்கிற மற்ற படைப்பினங்களை விட மனிதனை கண்ணியமானவனாக சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வலகத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் வஃல்லல்னா கஸீரன் மிம்மன் ஹலக்னா. இந்த ஆதமுடைய மகனை, மனிதனை கடலிலும் திடலிலும் நாம் அவனை சுமந்து செல்கிறோம். கடலில் அதற்கான வாகனம், திடலில் தரையில் அதற்கான வாகனம், ஆகாயத்தில் அதற்கான வாகனம், இத்தனை வசதிகளோடு அவரை நாம் சுமந்து செல்கிறோம். அவனை சிறப்பித்திருக்கிறோம். நாம் படைத்த படைப்புகளிலேயே மற்ற எல்லாவற்றையும் விட அவனை நாம் ஃபல்லல்னா கஸீரன் மிம்மன் ஹலக்னா, நாம் படைத்திருக்கிற அனைத்தையும் விட மனிதனைத்தான் நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எதற்காக மனிதனை இப்படி படைக்க வேண்டும்? அல்லாஹ்வை புரிந்து நாம் படைக்கப்பட்டனுடைய நோக்கத்தை உணர்ந்து இந்த உலகில் வாழ்ந்து மடிய வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். ஏனைய உயிரினங்களைப் போல உண்டு கழித்து உறவு கொண்டு இனவிருத்தி செய்து செத்துப்போவதற்கு அல்ல மனிதனை அல்லாஹ் படைத்தது. அவன் தன்னை படைத்தவன் யான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தன்னை படைத்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கான வழியை தெரிந்து அந்த இலக்கில் அவன் பயணிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு நோக்கத்திற்கு அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான்.
அப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு ஆசைகள், பேராசைகள் எல்லாமே இருப்பது இயல்பானது. ஆசைகளை அல்லாஹ் முற்றாக அவன் தடை செய்யவில்லை, பேராசையை அவன் தடை செய்கிறான். ஆசை இல்லை என்று சொன்னால், விருப்பம் இல்லை என்று சொன்னால், அதை அடைவதற்கான எந்த முயற்சியும் மனிதத்தில் இருக்க வாய்ப்பில்லை. விருப்பம் என்பது இறைவனுடைய விருப்பத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இறை தூதர் காட்டிய அடிப்படையில் அந்த விருப்பம் இருக்க வேண்டும். அது வரவேற்கத்தக்க விருப்பம். வெறுப்பும் அவ்வாறே இருக்க வேண்டும். அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கச் சொன்னவைகளை வெறுக்க வேண்டும். இது இந்த மனிதனுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற வழிமுறைகள், அறிவுரைகள். இந்த விருப்பத்தை தாண்டி அனுமதிக்கப்பட்டவைகளில் நமக்கு இருக்கிற விருப்பத்தை தாண்டி, ஆசையை தாண்டி நாம் பேராசைக்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் அந்த பேராசையை அவன் திருக்குரானிலே தடை செய்கிறான். பேராசை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் அழிவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டான் என்று பொருள். அந்த பேராசைக்கு முடிவே கிடையாது. அல்ஹாக்கும் அத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். உங்களை பேராசை அழித்து நாசமாக்கும். நாசமாக்கியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நீங்கள் புதைகுழிகளை சந்திக்கும் வரை பேராசை உங்களுக்கு முடிவே இருக்காது. அது உங்களை படுகுழியில், அதள பாதாளத்தில் உங்களை அது தள்ளிவிடும் என்று பேராசையை அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதுபோன்றுதான் இந்த 3ஆம் அத்தியாயம் 14-15 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்னவென்று சொன்னால், ஜுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனி வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபுல்லா வல் ஹைல் முசவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மனிதர்களுக்கு பேராசை அவர்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. பேராசைப்படுவது அழகாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவனுக்கு நல்லது என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. எதில் பேராசை? மினன் நிசா வல் பனீன். பெண்கள் மீது பேராசை கொள்கிறான். ஆண் குழந்தைகள் மீது பேராசை கொள்கிறான். வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபுல்லா. குவியல் குவியலாக இருக்கிற தங்கம் வெள்ளிகளின் மீது பேராசை கொள்கிறான். வல் ஹைலில் முசவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ். நன்றாக கொழுத்து வளர்க்கப்பட்ட அழகான குதிரைகளின் மீது பேராசை கொள்கிறான். விவசாய நிலங்களின் மீது பேராசை கொள்கிறான். இதெல்லாமே பார்ப்பதற்கு ரசிக்கத்தக்கவையாக, இதையெல்லாம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசைக்கு உரியவைகளாக இவைகளெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு, தாலிக மதாவுல் ஹயாத்து துன்யா. இதெல்லாம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய வளங்கள், இதெல்லாம் உலக ஆதாயங்கள், உலகத்தில் மனிதன் அனுபவிக்கிறதற்கு உரியவைகள். வல்லாஹ் இந்தோ ஹுஸ்னுல் மஹாப். அல்லாஹ்விடத்தில் இருப்பது இதைவிட சிறந்தது. நீங்கள் இதற்கு போய் ஆசைப்படுகிறீர்கள், இது குவியலாக வேண்டும், அது ஏக்கராக வேண்டும், இவைகள் நமக்கு எண்ணிலடங்காத எண்ணிக்கையில் வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். இதெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடியவை, இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியவைகள். அது அனுபவித்து விட்டால் இந்த உலகத்திலேயே அது முடிந்து போய்விடும். நாம் செத்து போய்விட்டால் இந்த உலகத்திலே அதனுடைய அனுபவம் நம்மோடு அது துண்டித்து போய்விடும். எனவே அல்லாஹ்விடத்தில் இருப்பது தான் இதைவிட சிறந்தது, அழகானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான். 303ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனத்தில், குல் உனப்பியுக்கும் பி கைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தக்கவ் இந்த ரப்பிஹிம். இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? அல்லாஹ் கேட்கிறான். நபியே, அந்த மக்களை பார்த்து கேளுங்கள். உலகத்தில் ஆசையும் பேராசையும் இரண்டர கலந்து உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் எதில் ஆசை, எதில் பேராசை என்பதையெல்லாம் கடந்து அவன் தரிகட்டவனாக போவதால் அவனுக்கு கிடைப்பது என்ன?
இல்லை அதை கட்டுப்படுத்தி நான் சொல்கிற இந்த வழியில் செல்வதால் அவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன என்பதை அந்த மக்களுக்கு நீ சொல்லவான்னு கேட்டு சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உனப்பிக்கும் பி ஹைர் மின் தாலிக்கும், இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? இல்லதீன தகவ இந்த ரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனை பயப்படுகின்றார்களே அவர்களுக்கு இதைவிட சிறந்தது எது தெரியுமா? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம்தான். நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனம். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சுவனத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இங்கிருக்கிற தோட்டம் என்கிற சுவனத்தில் இங்கிருக்கிற குவியலாக இருக்கிற தங்கம் வெள்ளிகளுக்கு மத்தியில், இங்கிருக்கிற குழந்தை செல்வங்களுக்கு இடையில், இங்கிருக்கிற பெரிய விவசாய நிலங்களுக்கு இடையில் அவன் இருப்பது என்பது நிரந்தரமானதல்ல, நிரந்தரமற்றது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் துறவுகள் இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கிறதே, அதற்கு ஒருவன் போய்விட்டால் அதில் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு முடிவே கிடையாது, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அதில் நிரந்தரம். அஸ்வாஜு முத்தஹாரா, தோட்டம் மட்டும்தானா? தோட்டத்தை மட்டும் பார்த்து பார்த்து ரசித்து காலத்தை தள்ளிவிட முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்? டிவியில் உட்காந்துருப்போம். டிவி இருக்குதுன்னு சொல்லி 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டே இருக்க முடியுமா? சில மணி நேரங்களில் அல்ல சில நிமிடங்களில் நமக்கு அது என்ன சலிப்பை தந்துவிடும். உடனே அதை காலி செய்து விட்டு வேறு ஒன்றை நோக்கி போக ஆரம்பித்துவிடும். மொபைல் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தடவிக்கிட்டே இருக்க முடியுமா? சில நேரங்களில், சில மணி நேரங்களில், சில மணி துளிகளில் அதுக்கு நமக்கு சலிப்பு ஏற்பட்டு விடும். அதை கடந்து போய்விடுவோம். பிரியாணி தேக்ஸா நிறைய இருக்கிறது என்பதற்காக வேண்டி முன்னால் அள்ளி வைத்து சாப்பிட்டு கொண்டே இருப்போமா? தேவைக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா அதுவும் சலித்து போய்விடும். ஆக எந்த ஒன்று கிடைக்கிறதோ அதில் நீடித்து நிலையாக இருக்க முடியாது. அதை தாண்டி இன்னொன்று வேண்டும் என்கிற நிலைக்கு மனிதன் போய்விடுவான். அந்த நிலையில் உள்ள இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பதற்கு சொர்க்கத்தை மட்டும் தருவதில்லை, அஸ்வாஜ் முத்தஹாரா, தூய்மையான மனைவியர்களையும் அல்லாஹ் அங்கு வழங்குகிறான். இணையையும் ஜோடியையும் அல்லாஹ் அவர்களுக்கு அங்கு தருகிறான். அஸ்வாஜ் முத்தஹாரா வ ரிதுவானு மினல்லாஹ், அதையும் தாண்டி இறைவனுடைய பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இறைவனுடைய பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் இந்த அடியார்களை நன்கு கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அற்ப சுகம், மத்தாஉன் கலீல், அற்ப சுகம். இதில் நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். கிடைத்தால் அனுபவித்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் கடந்து போய்விடுங்கள். நிரந்தரமான ஒன்று இருக்கிறது, அங்கு போய் நிலையாக அதை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்கிற நிலைக்கு வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்து 3ஆம் அத்தியாயம் 196ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மதாஉன் கலீல் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம் வ பிஸல் மிஹாத். 3வது அத்தியாயம் 196 197வது வசனம். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள் இந்த உலகில் எல்லா வளங்களையும் பெற்று இங்குமங்குமாக அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், ரொம்ப ஏகபோக வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து அது உங்களை மயக்கிவிட வேண்டாம், அந்த வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், அது உங்களை தடுமாறச் செய்துவிட வேண்டாம். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், அவர்களுடைய இந்த ஆசாபாசங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிப்பதை பார்த்து அது உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மதாஉன் கலீல், அவர்கள் அனுபவிக்கின்ற இந்த ஏகபோக வாழ்க்கை அதுவும் அற்பமானது தான், அதுவும் சொற்பமானது தான். பார்க்கிறோம், அம்பானி அதானி என்று இந்தியாவில் எந்த குழந்தைக்கும் தெரியாமல் இருக்கப் போவதில்லை. இந்த அம்பானி அதானி நேற்று வரை அதானி, இன்றைக்கு அம்பானியினுடைய உடன் பிறந்த ஒருவன் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. அவனை எங்கு கண்டாலும்
கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவன் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். அவனுக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அந்த வாரண்டை வாங்கி அவர் ஆஜராகாதலால் இன்றைக்கு ஈடி என்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அலுவலகத்திலிருந்து அவனுக்கு சொந்தமான முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான 1300 கோடிக்கு மேல் சொத்தை இன்றைக்கு அவர்கள் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இதுதான் வாழ்க்கை. அதானிக்கும் அதான் நடக்கும், அம்பானிக்கும் அதான் நடக்கும். எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் எதை சேர்த்தாலும் எதை அவர்கள் திரட்டினாலும் எல்லாம் மத்தாஉன் கலீல், அற்ப சுகம்தான். அற்பத்திலும் அற்பமான ஒரு சுகம்தான். அவன் எவ்வளவு கோட்டையை கட்டினாலும் எவ்வளவு சொத்தை சேர்த்தாலும் அத்தனையும் அவன் அனுபவிக்க முடியாது. எல்லாவற்றையும் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதை பார்த்து நீங்கள் தடம் புரண்டு விடாதீர்கள், அது உங்களை மயக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பீசல் மிஹாத், அவர்கள் மஅவாஹும் ஜஹன்னம். இப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்கள், ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய இவர்கள், அவர்கள் போய் சேரக்கூடியது நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுதான் ஆக மிக மோசமான இடம் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்தில் 9ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனத்தில் அரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா, அரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையை உங்களுக்கு போதும் என்று நீங்கள் திருப்தி கொள்கின்றீர்களா? இதுவே எனக்கு போதும் என்று நினைக்கின்றீர்களா? அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகம்தான் நமக்கு என்றைக்கும் இதுதான் நிரந்தரம், இது கிடைத்தால் போதும் என்று நீங்கள் இதுவே உங்களுக்கு போதும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா ஃபமா மதாஉல் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரத்தி இல்லா கலீல். ஆனால் இந்த உலகத்தை மறு உலகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மதாஉன் கலீல், இது ஒரு அற்பமானது, சொற்பமானது. யாரும் இங்கு நிரந்தரமாக இருந்து ஆண்டு அனுபவித்து பல தலைமுறைகளாக இதை அவர்கள் நிச்சயமாக சுவைத்து அவர்கள் செத்து போக முடியாது. எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான், எல்லாம் கொஞ்சமானவைகள் தான், அதைத்தான் இவன் அனுபவிக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். அடுத்து 40ஆம் அத்தியாயம் 39ஆம் வசனத்தில் யா கௌமி இன்னமா ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா மதா வ இன்னல் ஆஹிரா ஹிய தாருல் கரார். மக்களே, இறை தூதர் தங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து தங்களை ஏற்காதவர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால் இன்னமா ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா மதா, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. மத்தா என்று சொன்னால் அற்பமானது. பிரியாணி சமைத்தாகிவிட்டது, ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் போய் சாப்பிட வேண்டும். சாப்பிடுகிற வரைதான் பிரியாணி, சாப்பிட்டு முடித்து விட்டால் தொண்டைக்கு கீழே போய்விட்டால் ஒன்றுமில்லை. இதுதான் இந்த உலகம், இதுதான் இந்த உலகம். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். எனது சொத்து எனது சொத்து என்கிறாயே, பல்லாயிரம் லட்சம் பல லட்சம் கோடிக்கு அதிபதி என்று சொல்கிறாயே, எல்லாம் உனது சொத்தா? இல்லை, நீ உண்டு கழித்ததை தவிர, உடித்து கிழித்ததை தவிர ஏதப்பா உனது சொத்து? அத்தனையும் நீ அனுபவிக்கப் போகிறாயா? இல்லையே. அப்போ இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றார்கள்? இது மத்தாஉன் கலீல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்தில் சொல்கிறான், இந்த உலகம் என்பது மத்தாஉன் கலீல் இன்னல் ஆஹிரா ஹிய தாருல் கரார். மறு உலகம் என்பது அதுதான் நிலைத்தது, நிலையானது, அதற்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்திற்கு அழிவு உண்டு. அழிவை நோக்கித்தான் இந்த பிரபஞ்சம் போய்கொண்டிருக்கிறது. என்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் எச்சரிக்கை மணி அடித்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் பார்க்கிற போது சீக்கிரமாக இது அழிவை சந்திக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் தப்பித்து விடலாம். உணர நாம் தவறிவிட்டால் நிச்சயமாக நாம் மாட்டிக்கொள்வோம். எனவே அந்த உலகம்தான் நிரந்தரமானது, அதற்கு அழிவே கிடையாது. இன்னத் தாரல் ஆஹிரா, அதுதான் ஹியல் கரார், அதுதான் நிலையானது என்று தாருல் கரார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் 87ஆம் அத்தியாயம் 16-17ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா,
வல் ஆஹிரத்து கைரும் வ அபகா, நீங்கள் இந்த உலகத்தை தேர்வு செய்கின்றீர்கள், இது கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்றீர்கள். அப்படித்தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். கண் துஞ்சாமல், உண்டும் உண்ணாமல், உறங்காமல், உறங்கியும் உறங்காமல், பல தியாகங்களை செய்து பல வகையான இழப்புகளை சந்தித்து இந்த உலகத்தை எப்படியாவது மொத்தமாக மூட்டை கட்டி நம்முடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்து விடலாம் என்று நினைக்கிறான். பல் துஸிருனல் ஹயாத்த துன்யா வல் ஆஹிரத்து கைர் வ அபகா. ஆனால் அந்த ஆஹிரத் இருக்கிறதே, மறுமை, அதுதான் கைர், சிறந்ததும், அதுதான் வ அபகா, அதுதான் நிலையானதும். இந்த உலகம் நிலையானதல்ல, இது சிறந்ததல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 87ஆம் அத்தியாயம் 16-17ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி தோழர்கள் இப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். எப்படி? இந்த உலகம் நிரந்தரமற்றது, நமது பயணம் இந்த உலகத்தை நோக்கியது அல்ல, நிரந்தரமான மறுமையை நோக்கியது என்கிற இந்த எண்ணத்தில் தான் நபி தோழர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு ஒரு சான்றை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அம்மர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தி மூதா ஸைத் பின் ஹாரிஸா. மூத்தா என்கிற ஒரு யுத்தம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு படையை என்ன செய்கிறார்கள், அனுப்புகின்றார்கள். அந்த படைக்கு தளபதியாக ஸைத் பின் ஹாரிஸா என்கிற ஒரு தோழரை தளபதியாக நியமிக்கின்றார்கள். நியமித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் குதில ஸைத் பின் ஃபஜஅஃபர், ஸைத் பின் ஹாரிஸா போரில் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்த பொறுப்பை, அடுத்த தளபதி பொறுப்பை ஜாஃபர் பின் அப்துல்லா ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். போருக்கு ஒரு குழுவை, ஒரு படையை அனுப்புகிற போதே இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவர் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸைத் பின் ஹாரிஸா தலைமை ஏற்பாரா? ஐயோ, நம்ம போனால் கொல்லப்பட்டு விடுவோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, அப்போ இது நடக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை, இது நடந்தே தீரும், நம்ம அங்கே போகக்கூடாது, இல்லை பொறுப்பை வேறு யாருக்கும் கொடுங்க என்று ஸைத் பின் ஹாரிஸா சொல்லியிருக்கலாம் தானே? ஸைத் பின் ஹாரிஸா சொல்லவில்லை. ஸைத் பின் ஹாரிஸா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்டால் அடுத்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் என்ன பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயின் குதில ஜாஃபர் அப்துல்லா இப்னு ரவாஹா. அப்புறம் சொல்கிறாங்க, ஜாஃபரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ ஜாஃபர் யோசிக்கிறார், ஐயையோ, அவரும் போட்டுருவாங்க, அவரையும் போட்டுருவாங்க, நம்மளையும் போட்டுருவாங்க, என்னடா இது, போகிறதுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறாங்களே என்று அவரும் தயக்கம் காட்டியிருக்கலாம். அவரும் கொஞ்சம் யோசித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மாற்று யோசனை சொல்லியிருக்கலாம், என்ன விட்டுருங்க, வேற ஆளை போடுங்கோ என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, அதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது நடக்கும் என்கிற நம்பிக்கைக்கு உரிய தோழர்கள் அதை தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டார்கள். யுத்தத்திற்கு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போன்று ஸைத் பின் ஹாரிஸா குத்தில ஜாஃபர் ஃபகால அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார்கள், குந்து ஃபீஹிம் ஃபீ தில்கல் கஸ்வா. அவர் சொல்றார், இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் உமர், நானும் அந்த யுத்தத்தில் இருந்தேன். பிறகு ஃபல்தமஸ்னா ஜாஃபர், ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். ஃபல்தமஸ்னா ஜாஃபர், ஜாஃபரை தேடுகிறோம். ஜாஃபரும் ஃபில் கத்லா ஃபவஜத்னாஹு ஃபில் கத்லா, அவரும் கொல்லப்பட்டு கிடக்கிறார். அப்போ முதல் தளபதி போட்டு தள்ளிட்டாங்க, ரெண்டாவது தளபதி அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க, மூன்றாவது தளபதி அப்துல்லா பின் ரவாஹா என்ன அவரைத்தான் என்ன வஜத்னா மாஃபி ஜஸதிஹி பித்அன் வ தஸ்ஈன் மின் தானத்தின் வ ரம்யத்தின். ஜாஃபர் பின் அப்துல்லாவை எங்கே என்று தேடுகிற போது அவர் கொல்லப்பட்டு கிடக்கின்றவர்களில் ஒருவராக அவரும் கொல்லப்பட்டு கிடந்தார். அவருடைய உடலை கைப்பற்றி நாங்கள் பார்க்கிற போது 99 குத்துக்களும் காயங்களும் அவருடைய உடம்பிலே இருந்தது. அப்போ இத்தனை வெட்டுக்களையும் குத்துக்களையும் காயங்களையும் எதிர்கொண்டு அந்த ஜாஃபர் பின் அப்துல்லா என்கிற அந்த சஹாபி அவர் என்ன செய்தார்,
போர்க்களத்திலே தன் உயிரை என்ன செய்தார், அல்லாஹ்வுக்காக துறந்தார் என்பதை புகாரியில் 4261 பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நபி அவர்கள் இந்த யுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்று நான் முன்னரே சொன்னேன். அதை குறித்து அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஹதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அஹதுர் ராயா அஹதர் ராயா. நபி அவர்கள் இந்த மூத்தா என்கிற யுத்தத்திற்கு தோழர்களை தயார்படுத்துகிற போது கொடியை கையில் எடுத்தார்கள். அதை ஸெய்த் பின் ஹாரிசாவுடைய கையிலே அந்த கொடியை கொடுத்தார்கள். அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. யுத்தத்துக்கு போகல, நபி அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஸெய்த் பின் ஹாரிசாவுடைய தலைமையில் மூத்தாவிற்கு போன அந்த படை அவர் கையில் கொடியை வைத்துக்கொண்டு யுத்தத்தில் அவர் யுத்தம் செய்கிற போது எதிரியால் அவர் கொல்லப்பட்டதை நபி அவர்கள் இருந்த இடத்துல இருந்தே தோழர்களுக்கு சொல்கின்றார்கள், ஸெய்த் பின் ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டார். இப்போது ஜாஃபர் அந்த கொடியை கையில் எடுக்கிறார் என்று நபி அவர்கள் செய்கிறாங்க. அப்படியே லைவ்ல நேரடி ஒலிபரப்பாக நேரடி வர்ணனையாக நபி அவர்கள் இருக்கிற சஹாபாக்களுக்கு அதை சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போது ஜாஃபரும் கொல்லப்பட்டு விட்டார். இப்போது இந்த கொடியை அப்துல்லா பின் ரவாஹா கையில் எடுக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், வமா யசுர்ருனி வமா யசுர்ருஹும் அன்னஹும் இந்தனா. இந்த தோழர்கள், எந்த தோழர்கள்? இந்த மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட இந்த தோழர்கள் நம்முடன் இருப்பது அவர்களுக்கு சந்தோஷத்தை தராது. எப்படி சொல்றாங்க பாருங்க, நம்மோடு உயிரோடு இருப்பது அவர்களுக்கு சந்தோஷத்தை தராது. ஏன்? இதைவிட சிறந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி அவர்கள் போய்விட்டார்கள். இதைவிட நிலையான ஒரு மறுமை வாழ்க்கையை நோக்கி அவர்கள் முன்னரே போய்விட்டார்கள். உயிரோடு இருந்திருந்தால், எதிரிகளால் வெட்டுப்படாமல் அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்து திரும்ப மதீனாவுக்கு வந்திருந்தால், நம்மளோடு இருந்திருந்தால், அவர்களுக்கு ஐயையோ மீண்டும் நம்ம மதீனாவுக்கு வந்துட்டோமே, மீண்டும் இவர்களோடு இருக்க வேண்டி இருக்கிறது என்கிற ஆதங்கம் தான் அவர்களுக்கு இருக்குமே ஒழிய அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்? இந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுக்காக போரிட்டு நாம் வெட்டுப்பட்டு நேரடி சொர்க்கத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைச்சாங்க சொல்லி காட்டுகின்றார்கள் என்கிற செய்தியை இது புகாரியில் 3063வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்படி சொல்கிற போது இன்ன ஐனைஹி லததுர்ஃபான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வர்ணனை செய்து சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சாறை சாறையாக வழிந்தோடின. இதை நான் பார்த்தேன் என்று அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்போ எப்படிப்பட்ட மனநிலையில் அந்த தோழர்கள் வளர்க்கப்பட்டார்கள். மறுமைதான் இலக்கு. இந்த உலகு நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகில் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இருப்பதை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்காக இந்த உலகில் வாழ்ந்து விட்டு போவதுதான் ஒரு முஸ்லிமினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தோழர்கள் வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த லட்சிய உணர்வாளர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கருள வேண்டும். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு செய்தி முஸ்லிமில் இது இடம்பெற்றிருக்கிறது. 3858வது ஹதீஸாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பாஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசீசா, நபி அவர்கள் பசீசா என்கிற ஒரு தோழரை அனுப்பி வைக்கின்றார்கள். எங்கு? ஐனை யந்துரு மா சனஅத் ஈரு அபி சுஃபியான். இது எப்போது நடக்கிறது என்று சொன்னால், நபி அவர்கள் மதீனா போய் சேர்ந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு முதல் யுத்தம் பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்னர் பசீசா என்பவரை அல்லாஹ்வுடைய தூதர் உளவாளியாக அபு சுஃபியான் தலைமையில் வியாபாரத்திற்கு சென்று அந்த வியாபார கூட்டம் திரும்பி வந்துவிட்டதா இல்லையா என்பதை போய் நோட்டமிட்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் பசீசாவை அனுப்பி வைக்கின்றார்கள். ஒமாஃபில் பைத்தி அஹதுன் கைரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
என்னையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியரில் சிலரையும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை, எல்லாரையுமே நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் போங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைத்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகல்லம, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. பசீஸா முன்னால் போக சொல்லிட்டாங்க. சஹாபாக்களையெல்லாம் ஒன்று திரட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன், ஃபதகல்லம ஃபகால இன்னலனா தலபா, நாம் ஒரு லட்சிய நோக்கத்தை நோக்கி இப்போது நாம் பயணிக்க இருக்கிறோம். எங்கே போக போகிறோம், எங்கே வரப்போகிறோம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்குக்காக இப்போது நாம் போக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஃபமன் கான லஹுரு ஹாலிரன் ஃபல் எர்க்கம் மானா, இப்போ கைவசம் யாரிடத்திலாவது ஒட்டகம் குதிரை இப்போ கைவசம் இருந்துச்சுன்னா அவர் என்னோடு வரட்டும், அவர்கள் என்னோடு வரட்டும் என்று நினைச்சாங்க சொன்னாங்க. அப்போது சஹாபாக்கள் சிலர், அங்கிருந்த சஹாபாக்கள் எஸ்ததினூனஹு ஃபீ லஹ்ரானி ஃபீ உலுவில் மதீனா, அல்லாஹ்வின் தூதரே கைவசம் இப்போ இல்லை, கொஞ்சம் மதீனாவுக்கு வெளியில் போனால் அங்கே மேட்டில் என் ஒட்டம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, என் குதிரை அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம், பிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிதாங்க சொன்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, இப்போ இருக்கிறவங்க மட்டும் என்னோட வரணும். ஏன்னா இப்போ இவங்க போய் அவங்கவுங்க ஒட்டகத்தையும் குதிரையும் அங்கே போய் பற்றிட்டு வரும்போது இன்னும் திடீர்னு நேரம் கட்ட நேரத்தில் இவங்க திரும்ப ஒட்டகத்தையும் குதிரையும் பற்றிட்டு போகிறாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, ஏதோ பிளான் இருக்குமோ என்று எதிரிகள் எச்சரிக்கையாகி விடுவார்கள், அவங்க உஷாராயிருவாங்க. அப்போ நமது நோக்கம் அது சிதைந்து போகும். அதனால் இப்போ கைவசம் யார்கிட்ட என்ன இருக்கோ அவங்க என்னோடு வரட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஃபந்தலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாப், அங்கு அன்றைக்கு யாரிடத்தில் கைவசம் ஒட்டகம் குதிரை இருந்ததோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு என்ன புறப்பட்டு போகிறாங்க. ஹத்தா சபக்குல் முஷ்ரிக்கீன இலா பத்ர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போகக்கூடிய இந்த படை முஷ்ரிக்கீன்களுக்கு முன்னாலே பத்ருக்கு போய் சேர்ந்தாங்க. ஏன்னா முஷ்ரிக்கீன்கள் இறை மறுப்பாளர்கள் மக்காவிலிருந்து அவங்க மதீனாவுக்கு அவங்களும் புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னால மதீனாவிலிருந்து இவங்க பத்ருக்கு என்ன செய்கிறாங்க, முந்தி போய் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து விட்டார்கள். ஜா அல் முஷ்ரிக்கூன் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ முஷ்ரிக்கீன் வந்ததுக்கப்புறம் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே யாரும் என்னுடைய அனுமதி இல்லாமல் முன்னால் போயிடாதீங்க, யாரும் என்னுடைய அனுமதி இல்லாமல் எதிரிகளை பார்த்த உடனே பாஞ்சிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபதனா அல் முஷ்ரிக்கூன் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஷ்ரிக்கீன் ரொம்ப நெருங்கி வந்ததுக்கு பிறகு இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், ரெடி ஸ்டார்ட், இப்போ நம்ம எதிரியோடு இப்போ நம்ம சண்டை செய்ய போகிறோம். எதற்காக? எல்லாரும் சொர்க்கத்திற்காக எழுந்து எதிரிகளோடு சண்டை செய்ய வேண்டும். அந்த சொர்க்கம் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் அது வானம் பூமி அளவுக்கு விசாலமானது, வான பூமி அளவுக்கு விசாலமானது. ஏதோ 4க்கு 4 10க்கு 10 ஒரு அறை அல்ல, ஒரு படுக்கை அறை அல்ல, அல்ல ஒரு மாளிகை அல்ல. வானம் பூமி எப்படி விசாலமாக இருக்கிறதோ அப்படி விசாலமானது தான் சொர்க்கம். எனவே அந்த சொர்க்கத்திற்கு இப்போது செல்வதற்கு யாரெல்லாம் தயார், எல்லாரும் கிளம்புங்க என்று நினைச்சாங்க. நெருங்கி எதிரிகள் வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே நாம் பஹின் பஹின் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி சொல்ல, ஓ அப்படியா, அப்படி சொர்க்கம் அவ்வளோ விசாலமானதா அப்படின்னு ஒரு சஹாபி என்ன செய்தார் சொன்னார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யஅமிலுக அலா கௌலிக் பஹின் பஹின். அப்போ அந்த சஹாபியை பார்த்து நபி அவர்கள் கேட்டால், என்னப்பா சொர்க்கம் விசாலமான நான் சொல்கிறேன், ஓஹோ அப்படியா என்று நீ கேட்கிறாயே, எந்த அர்த்தத்தில் நீ அப்படியா என்று கேட்கிறாய் என்று அந்த தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இல்லா ரஜா அன் அகூன மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கத்துக்குரியவர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் தான், ஓஹோ அந்த சொர்க்கம் அவ்வளவு விசாலமானதா, நான் இப்போது செல்ல தயார் என்ற கருத்தில் நான் அவ்வாறு சொன்னேன் என்று அந்த சஹாபி சொன்னார். ஃபஹரஜ ஃபஅഖரஜ தமராத்தின்
ஃபஅக்ரஜ தமராத்தின் மின் குர்பைஹி, தன்னுடைய அதாவது பையில் அவர் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த அந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டே தான் நபியிடத்தில் இந்த பதிலை சொன்னார். நபி அவர்கள் அப்படியா என்று கேட்டதற்கு பிறகு ஆமாம் என்று திரும்ப சொன்னவுடன், ஆமாம் சொர்க்கம் அவ்வளவு விசாலமானதுதான் என்று சொன்னவுடன் فجعل يأكل منهن ثم قال لئن أنا حييت حتى أكل الثمرات هذه إنها لحياة طويلة. அல்லாஹ்வின் தூதரே, இந்த பேரித்தம்பழங்கள் எல்லாம் நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு உயிர் இருந்தால் அது எனக்கு நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த பேரித்தம்பழத்தை ஃபுல்லாக முழுவதுமாக நம்ம சாப்பிட்டு தீர்ப்பதற்கு இன்னும் சில நிமிடங்கள் ஆகலாம், இன்னும் சில மணித்துளிகள் ஆகலாம் என்று சொல்லி அந்த பேரித்தம்பழங்களையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அவர் யுத்தத்தில் குதித்தார், யுத்தத்தில் கலந்து கொண்டார். ரமா பிமா கான மாஹு மின தம்ரத்தி சும்ம காத்தலஹும் ஹத்தா குதில, எதிரிகளோடு சண்டையிட்டார், எதிரிகளால் அவர் வெட்டி வீழ்த்தப்பட்டார் என்கிற இந்த செய்தி முஸ்லிமிலே 3858. அப்போ இந்த அளவிற்கு மர்மை என்கிற இலக்கை நோக்கி அவர்களுடைய பயணம், அவர்களுடைய நடை, அவர்களுடைய அடி அது தாமதமாக இருக்கவில்லை, விரைந்திருந்தது. அவர்கள் அதை நோக்கியே முழுமையாக தங்களுடைய லட்சியத்தையும் இலக்கையும் எண்ணத்தையும் அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இந்த உலகம் நிரந்தரமற்றது என்கிற அந்த எண்ணத்தில் வளர்க்கப்பட்டதால் இப்படிப்பட்ட மனநிலைக்கு அவர்கள் தயாரானார்கள். நமது மனநிலை எப்படி இருக்கிறது? இது கிடைக்கவில்லை என்றால் ஐயையோ உலகமே நமக்கு கிடைக்கவில்லை என்று நம்மையே நாம் மாய்த்துக் கொள்கிற நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கெல்லாம் அப்படி இருக்கிறது, நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும், என்னடா இது உலகம் என்று என்னையே நான் மாய்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. அவனெல்லாம் சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக ஏகபோக வாழ்க்கையில் இருக்கிறான், நான் ஏன் இப்படி சங்கடத்தில் இருக்க வேண்டும் என்று என்னையே நான் மாய்த்துக் கொள்கிறேன். இது ஒரு இஸ்லாமியனுடைய எண்ணமாக, ஒரு இஸ்லாமியனுடைய நம்பிக்கையாக இருக்கவே முடியாது. உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் தாங்கோனா நெருக்கடிக்குள்ளாக அந்த மனிதன் வாழ்ந்து சாக வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதனை அல்லாஹ் படைக்கவே இல்லை. அவனுக்கு என்னென்ன தேவையோ, எது எந்த நேரத்தில் அவனுக்கு வேண்டுமோ அதை அவனுக்கு தந்துதான் அவனுக்கென்று ஒரு காலத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். அந்த காலத்தை அவன் அடைகிற போது அல்லாஹ் அவன் தந்த இந்த வாழ்க்கையை, இந்த உயிரை அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். நாம அந்த முடிவை நோக்கி இந்த உலகம் எனக்கு கிடைக்கவில்லை என்கிற பேராசையில் நாம முடிவை நாமே தேடிக்கொள்வது என்பது அது நிச்சயமாக இறை நியதிக்கு, இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிரானது. ஒன்று, மறுமை என்கிற இலக்கை நோக்கி நாம் போகிற போது அதில் நமக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னால், அதில் நாம் வீழ்த்தப்படுவோம் என்று சொன்னால், அந்த மரணம் வேண்டுமென்றால் அது லட்சியத்திற்கான மரணமாக, அது சொர்க்கத்திற்கான மரணமாக, நிரந்தர வாழ்க்கைக்கான மரணமாக இருக்கும். இதை தாண்டி நாம் இந்த குறுகிய உலகாதாயத்திற்காக நம்மை நாம் மாய்த்து கொள்வது என்பது அது ஒரு முஸ்லிமுடைய மரணமாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே இதை புரிந்து நமது இலக்கு, நமது பயணம் மறுமைக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்கின்ற உத்தமர்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக. வாகர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.